ப்ரோ நொந்து போயிருக்கேன். இப்போ வேற ஞாபகப்படுத்தி விடுறீங்க. ஏன் ப்ரோ ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கேன் ப்ரோ. சீரியஸா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நான் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்தேன். ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ஒரு ஹாலிவுட் மூவி ஓகேங்களா, அது டப்பிங்காவோ அதை காப்பி அடிச்சாரோ அதெல்லாம் தேவையே இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எஃபெக்டை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது அவங்கள பீட் பண்ணி ஹைப் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. எந்த அளவுக்கு பீட் பண்ணதே நம்ம பார்க்கணும்னு நினைப்போம்ல. அந்த ஆர்வமே அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா அவங்க வந்து அதே அதே மூவியை தான் காப்பி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா கூட பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. என்ன அளவுக்கு அவங்க வித்தியாசமா டெக்னிக்கா யோசிச்சிருக்காங்கன்னு நாங்கள் அதை பார்க்கணும், அதை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிறது என்னமா இருந்தது. அதை டோட்டலா சாங்கெல்லாம் போட்டாங்க ப்ரோ. ரிலீஸ் பண்ணாங்க, இடையில கூட ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் நம்புறேன். கம்பல்சரியா இந்த வருஷம் பொங்கல் வந்து தலை பொங்கல் தான் அப்படிங்கிற அளவுக்கு 100% இருந்தேன். கடைசி ஒரு செகண்ட்ல நியூ இயருக்கு எல்லாரும் ஸ்வீட் கொடுப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, வெடி வெடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய அணுகுண்டை தூக்கி போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு தான் உண்மையில நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். நல்ல நாள் அதுமா இப்படியாட எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர வைப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க பாத்தீங்களா. விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் நொந்து போயிருச்சு. யார் யார் நீ வருஷம் பறக்கும் போதே நெஞ்சில குண்டை தூக்கி போடுறியா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனா அட்லீஸ்ட் விடாமுயற்சி விடாட்டாலும் பரவாயில்ல, பொங்கலுக்கு குட் ஆக்லி அதையாவது விடுங்கப்பா ப்ளீஸ். சொன்னா கேளுங்களே, ஏதாவது சாங்கியாவது விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தலைப்பொங்கல் தலைப்பொங்கல்னு சொன்ன கடைசி எங்களை தலைகுடியே வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. உண்மையிலே பயங்கர எதிர்பார்ப்புகள். ஏன் அப்படின்னா ஒரு படம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சீரியஸ்லி எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை நானு. என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்குது. எனக்கு என்னன்னா அந்த படத்துல மியூசிக் வந்து ஒரு 3 நாள்ல முடிச்சு கொடுக்க சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டேன். அது கன்ஃபார்ம் நியூஸான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் சின்ன சின்ன படத்துக்கே 3 நாள்ல முடிக்க முடியாது சார். லைக்கா சார் நீங்க எப்படி சார் இது அசால்ட்டா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் தலை அவர் அந்த மியூசிக் ஒரு சவுண்டு கேட்டாலே தியேட்டர்ல எழுந்து கொதிப்பாங்க, கொந்தளிக்கணும். அந்த அளவுக்கு மியூசிக் இருக்கணும். நீங்க அதுல போயிட்டு எப்படி நீங்க 3 நாள்ல முடிச்சு கொடுக்க சொன்னீங்கிறது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. 3 நாள்ல முடிக்கிறதுக்கு அது என்ன சோறான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். ஒரு படத்தை உள்வாங்கி அது படம் லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லவே வேணாம், அவ்வளோ பெரிய படம். ஸோ அதுல அவருக்கு புரியாம இருக்காது. நீங்க லேட்டா கூட ரிலீஸ் பண்ணுங்க, ஆனா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா. பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும்ல. என்னைக்கு அந்த படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல். நாங்க மாத்திக்கிறோம் பொங்கலை. எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா மியூசிக் தயவு செய்து படத்தை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்றேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்தாவது கொடுத்தீங்கன்னா நம்ம அனிருத் எப்படினாலும் பிரிச்சு மேய்வாரு, எங்கெங்கேயாவது தேடுவாரு. கண்டிப்பா தேடுறதுக்கு ஒரு மாசமா டைம் கொடுக்கணும்ல ப்ரோ. 3 நாள் எப்படி தேட முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடுங்க, நாங்க அன்னைக்கு பொங்கலா மாத்திக்கிறோம். விடாமுயற்சி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் போன வருஷத்துல பேசினாங்க. பட் ஓகே, ஒரு தலை படம் வருது அப்படின்னா தலை சொல்லக்கூடாதுல்ல. ஓகே, ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் வருது, அஜித் சாரோட படம் வருது அப்படின்னா அதுக்கான ஒரு வெயிட்டான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அந்த வெயிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் பொங்கலுக்கு நிறைய படம் வர்றதுனால பெருசாக மிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தக் லைஃப் வருது, கேம் சேஞ்சர் வருது. ஸோ அந்த மாதிரியான பெரிய படம்லாம் வரும்போது ஓகே, நீங்கள் கொஞ்சம் தனியாக அப்புறம் ரிலீஸ் பண்ணாலும் ஓகே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இல்லை, படம் என்னை பொறுத்த வரையும் விஷுவலாக நல்லா இருக்க போகுது அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது நம்ம டீசர் பார்த்தே தெரிஞ்சிருச்சு. கதை வைஸ் நம்ம இன்னும் அது எதுவும் பெருசாக அவங்களும் ரிவீல் பண்ணலை. ஏதோ காப்பி அப்படி இப்படின்னா வெளியில் பேசிக்கிறாங்க. பட் அது நமக்கு தெரியல, இன்னும் படம் பார்க்கல. ஆனால் அந்த விஷுவல்ஸ் வரையும் சூப்பராக இருக்குது. அஜித் சாரோட அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவர் டான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியில் வந்தது, டீசரில் பார்க்கும்போது அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயங்களை மறைச்சி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் பூம் ஆக போகுது தேட்டரில் அப்படின்றது தெரியும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட இது. அவங்களோட படத்தோட டீம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வராங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்கும். அது ஃபேன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒரு கொஞ்சம் லேட்டாக தள்ளி வரோம் அப்படின்னு எந்த படமுமே யோசிச்சு அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, வேணும்னே எல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்றதால அவங்களே கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஓகே, படம் நம்ம ஒரு அரைகுறையாக பார்க்கறது அப்படின்றத தாண்டி
அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல படமாவே நம்ம பார்ப்போமே. விடாமுயற்சி தள்ளி போயிருக்க கூடாது, கரெக்டான டயத்தில் வந்துக்கணும். ஏன்னா எல்லாமே நல்லா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பொங்கலுக்கு வந்து செம்ம இது, பொங்கலுக்கு வந்து ஒரு 6-7 நாள் ஹாலிடே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்க கட் பண்ணது ரொம்ப பெரிய இது. லைக்கா வந்து என்ன பிளான் பண்ணாங்க, இத்தனை வருஷமா படம் நடந்துகிட்டு இருக்கு, 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பண்ணாம விட்டது வந்து பெரிய தப்புன்னு தான் நினைக்கிறேன். எப்போ விடாமுயற்சி வரலையோ ஒரு 10 படம் டக்குப்புக்கு போஸ்டர் ஓட்டிட்டானுங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்க. நம்மளுக்கு அதில் பெரிய படம்னு கேட்டிங்கன்னா காதலிக்கு நேரமில்லை வருது, கிருத்திகா உதயநிதியுடைய டைரக்ஷனில் வருது. ஸோ இதெல்லாம் வெளியே வந்தது காரணமே விடாமுயற்சி வராதனால தான் வருது. ஒருவேளை ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றதுக்கு அதை என்ன சொல்றது, ரீ ரெக்கார்டிங் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் சரியா கிடைக்கலங்கிறதுனால அவங்க தள்ளி போயிருக்காங்க. சின்ன படத்துக்கே வந்து மினிமம் வந்து ஒரு 2 மாசம் 1 மாசம் கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய படத்துக்கு வந்து ஒரு வாரத்துல நீ முடிச்சு கொடுன்னு சொல்றது வந்து ரொம்ப அபட்டமா இருக்குது. அதுதான் மகிழ் திருமேனிலாம் பாவம், அவர் உடனே தான் பார்ப்பாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆளு. அது கரெக்டா வந்து ரிலீஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாரு. ஸோ இல்லாம அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். பெரிய ஏமாற்றம், வலிக்குது பயங்கரமா. ஏன்னா அந்தந்த டைம்ல அதாவது வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வராது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டிங். அநேகமா 23 அந்த மாதிரி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். விடாமுயற்சி வேண்டாத முயற்சி மாதிரி தான் ஆயிடும் போல கடைசியில இது. ஏன்னா படம் வரும்னு பார்த்து அவங்களும் வந்து அப்டேட் கேட்டாங்க, அப்டேட் எதுவும் வரா மாதிரி தெரியல. கடவுளே அஜித்தேன்னு ஒரு பக்கம் கூவிட்டு கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் பட டீம் அப்டேட் கொடுக்குதோ இல்லையோ அவரே ஒரு அப்டேட், அதெல்லாம் என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு அஜித் அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்துட்டாப்புல. படம் எனக்கு நீங்க பாருங்க குட் பேட் அக்லியே வந்துடும் போல, இந்த படம் வராது போல அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இதுவும் வருதுங்கிறாங்க. கடைசியில் ரஜினிகாந்த் அரசியல் வர கதையாயிடு போகுது விடாமுயற்சி. பொறுத்திருந்து பாருங்க, அது வரும்ன்றது தெரியல, வந்தாலும் ஓடுமான்றது தெரியல. எதனால தள்ளி போட்டாங்க, பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா பொங்கலுக்கு இல்லை, இன்னும் தள்ளி போகுது அப்படின்ட்டாங்க. அது வராது, அவ்வளவுதான். அது விடாமுயற்சி இல்லை, வேண்டாத முயற்சி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.